தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். முதல்ல ராணுவ நிலையங்களை குறி வச்சுட்டு இருந்த இவங்களுடைய தாக்குதல் இப்போது என்ன ஆயிட்டு இருக்குது, இஸ்ரேலும் அமெரிக்காவும் எல்லை மீறி ஈரானுக்குள்ள எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பிச்சனால இப்ப ஈரானும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போறாங்க. ராணுவ நிலையங்கள் அப்படிங்கக்கூடிய இடத்தை தாண்டி அதுக்கப்புறம் தொழிற்சாலைகள்னு வந்தது போய் இப்ப பார்த்தா பொதுமக்கள் இருக்கக்கூடிய அனைத்து பயன்பாடுமே போக்கப்படுது. இது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டம்னு பார்த்தா ஒட்டுமொத்த நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இப்ப போகுது. இந்த நேரத்துல தரைப்படை வேற என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா நுழையறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. அனைத்தையும் ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தா இவர்களை தொடர்பு கொள்ளுங்க, இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் விஷயமே பாத்துட்டீங்கன்னா, ஈரானுடைய B1 பிரிட்ஜை டார்கெட் பண்ணி என்ன பண்ணிருந்தாங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. B1 பிரிட்ஜ் அப்படிங்கிறது இப்பதான் தொடங்குனாங்க. அதாவது இந்த வருடத்துடைய ஜனவரியில தான் இதோடைய ஓப்பனிங்கே வந்துச்சு. 10 வருஷம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரிட்ஜை உருவாக்கி இருந்தாங்க. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இமேஜ் தான் அந்த பிரிட்ஜோட இமேஜ். 10 வருஷம் கஷ்டப்பட்டு செஞ்சு இப்ப ஓபன் பண்றாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானதா இருந்திருக்கும்னு பாத்துக்கோங்க. அதுவும் இது அல்ப்ரோஸ் ப்ராவினன்ஸ்ல இருக்கக்கூடியதா இருக்கு. ஈரான்ல ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக திகழக்கூடிய அளவுக்கு இதை பண்ணியிருந்தாங்க. அதை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மனசாட்சியே இல்லாம இப்போது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்காங்க. அதனால அந்த பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா 2 பகுதிகள்ல 2 இடத்துல கட் ஆயிடுச்சு. பிரிட்ஜ் எல்லாம் நடுவுல ஒரு இடத்துல கட்டானாவே அதோட வேலை முடிஞ்சு போச்சு. பிரிட்ஜுங்கிறது ஒரு 2 மலைகள் இல்ல 2 பகுதிகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாலமா தான் இருக்கும். அப்ப அந்த பாலத்துல நடுவுல கட்டாயிருச்சுனாவே அந்த பாலத்தை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அவ்வளோ பொருள் செலவு பண்ணி செஞ்சதை என்ன பண்ணிட்டாங்க, இப்படி அழிச்சிட்டாங்களா. உடனே ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அமெரிக்காவெல்லாம் பிரிட்ஜ் எல்லாத்தையுமே தாக்குவோம்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இங்க தாக்க அமெரிக்காவை விரட்டுறதுக்காகவே மத்திய கிழக்குல ஈரான் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரிட்ஜை குறி வைப்போம்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. பிரிட்ஜ் தாக்கப்பட்ட கையோட அடுத்து உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தடுப்பூசி எல்லாம் தயார்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். இதுவும் 1920 இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பாரிஸும் ஈரானும் சேர்ந்து இதை செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்பவே பிரசித்தி பெற்றது. இன்னும் நிறைய பாத்தீங்கன்னா இதுக்குன்னு வரலாறு இருக்கு. ரொம்ப புகழ் பெற்றதா இருக்கு. உலகத்திலேயே சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல இதுவும் ஒன்றாக இருந்துச்சு. அத முதல்ல 2 தாக்குதல் பண்ணாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தடுத்து தாக்குதல் பண்ணி இப்ப அந்த இடமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா தாக்கியிருக்காங்க. அததான் ஈரான் இன்னைக்கு கேட்டிருக்காங்க. இதையெல்லாம் ஐநா தட்டி கேட்க மாட்டீங்களா, அப்புறம் நாங்க அடிச்சா மட்டும் என்ன சொல்றீங்க, என்ன பண்ணும், ஹார்மோஸை திறந்து விடணும், தாக்குதலை நிறுத்தணும், மத்திய கிழக்கு நாடுகளை என்ன பண்ணாதீங்க, பதற்றத்தை வைக்காதீங்கன்னு சொல்றீங்களே. இப்ப எங்களுடைய இந்த பாரம்பரிய சின்னத்தையே மருத்துவ விஷயத்தவே தாக்கியிருக்காங்களே. இது பொதுமக்களை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கு. அந்த பிரிட்ஜை தாக்கும் போதே அதுல ஒரு 20 பேர் இறந்திருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அது இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க சொல்லாம கொள்ளாம அடிச்சிடுறாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நிறைய பேர் உயிரிழந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐநா இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா, இல்ல ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா, வெறும் ஹார்மோஸை பத்தி மட்டும் பேச வரீங்களேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் கேட்டிருக்காங்க. அடுத்தது 32 நாடுகள் சேர்ந்து என்ன பண்றாங்க, யூகே உடைய தலைமையில ஒரு மீட்டிங்க போடுறாங்க. எதுக்கு இந்த மீட்டிங்னு கேட்டீங்கன்னா ஹார்மோஸை கட்டுப்படுத்திருக்காமா. அதாவது ஹார்மோஸை கட்டுப்படுத்துறதுன்னா சண்டை போட்டு கிடையாது, ஒரு மாதிரி அக்ரிமெண்ட்ல பேசி என்ன பண்ணிடலாம், அங்க எல்லா கப்பலையும் விட சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஈரான்ட்ட தான் பேசுவாங்க. ஈரான் இதுக்கெல்லாம் சம்மதிப்பாங்களான்னு கேட்டா ஈரான் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, அமெரிக்காட்டி இஸ்ரேல்ட்டி சொல்லி எங்களை தாக்க வேணாம்னு சொல்லுங்கன்னு தான் சொல்லுவாங்க. தாக்குறத நிறுத்த சொல்லுங்க, நாங்களும் விட்டுறோம், அவங்க தானே போற ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அமெரிக்காட்டி இஸ்ரேல்ட்டி சொன்னா கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. அப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை நிறுத்த மாட்டாங்க. அப்ப இந்த 32 நாடுகளும் சேர்ந்து அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவும் ஒன்றாக இருக்கு. ஆன்லைன்ல என்ன பண்ண போறாங்க, பேச போறாங்க. அப்படி எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறம் ஈரான்ட்ட மட்டும் பேசி என்ன பிரயோஜனம். ஒரு பக்கம் ஈரானுக்கு மட்டுமே எல்லா ரூல்ஸையும் கொடுக்குறாங்க உலக நாடுகள். ஆனா பாத்தீங்கன்னா மறுபக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை கடைசிக்கு ஈரான் சரி உங்க நாடுகள் எல்லாம் போட்டும், அமெரிக்காவது இஸ்ரேலுக்கு மட்டும் நான் கப்பலை நிறுத்தி வைக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா அது ஆயில் பிரைஸ் என்ன ஆகாது, உயராது. ஈரானை பொறுத்தளவுக்கு ஆயில் பிரைஸை உயர்த்தணும். அப்பதான் நம்மளுடைய போர்ல நமக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் என்ன ஆவாங்க, ஏதோ ஒரு நெருக்கடியில இருக்கும் போதுதான் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. உங்களுக்கு விட்டுறேன்னு சொன்னாங்கன்னா எல்லாருமே போயிட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது போர் நடந்தா என்ன, நடக்காட்டினா என்ன, நமக்கு காரியம் நடக்குதுன்னு நினைச்சிட்டு என்ன ஆயிடுவாங்க, மக்கள் எல்லாம் எல்லா நாட்டுடைய தலைவர்களும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிருவாங்க. அதனால ஈரான் எல்லா நாட்டையும் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா யூகே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதை சொல்லியிருக்காங்க. யூகே மறைமுகமாக போர்ல ஈடுபட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா தாக்குதல் நடத்துறது இல்ல, தடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தாக்குதல் வராத மாதிரியும் நிறைய இடங்கள்ல கப்பல்கள் செல்றதுக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தடுத்துட்டு இருக்காங்க.
இப்படியே நிலைமை போனா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஆர்மோஸ வந்து என்ன பண்ணும் மீட் பண்ணுங்கிறதுக்காக சில நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா இப்போதைக்கு அதுக்கு யாருமே துணியல. ஆனா அப்படி துணிஞ்சிருவாங்கங்கிறது அமெரிக்காவுடைய ஆசை. எல்லாரும் பாப்பாங்க ஆர்மோஸ்ல கப்பல் வரணும்னா சண்டை போடுறதுக்கு வந்துருவாங்க அமெரிக்கா கூடன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அமெரிக்கா. அடுத்தது இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் ரிசோர்சஸ் எல்லாம் வந்து தாக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே வந்து தண்ணி சுத்திகரிப்புக்கூடிய ஆலயத்தெல்லாம் தாக்குனாங்க. அதை மட்டும் சொல்லாம அடுத்த கட்டம் மொத்தமாவே யாருக்குமே குடிநீரே கிடைக்காது, யாருக்குமே கரண்டே கிடைக்காது, ஏன்னா பிரிட்ஜுமே இல்லாட்டினா போக்குவரத்துமே இல்ல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. பாரபட்சம் பார்க்காம ராணுவ இலக்கே இல்லாம ஒவ்வொரு நாடும் அடிச்சுப்பாங்க, வளர்ச்சிகளும் பின்னோக்கி கொண்டு போகப்படும் சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா உலகத்தின் மூத்த பத்திரிகையாளர் வந்து கருத்து சொல்லியிருக்காரு. கடைசியாக அவர் சொல்லவும் சொல்றாரு, கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய தரைப்போர் ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்காவுடைய ட்ரம்புடைய பேட்டிகளில நீங்க கேட்டீங்கன்னாவே தெரியும், தரைப்போர் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆட்களை உள்ளே அனுப்பியிருக்காங்க. ஈரான் இன்னும் அதை வந்து அபிஷியலா அறிவிக்கலையோ தவிர இப்பவே என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்காவுடைய படைகள் இப்போது அவர்களுடைய தீவுகளை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப தரைப்படை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த போர் வந்து முடியக்கூடிய போரா இருக்காது. அப்பப்ப சமாதானம், நாங்க போர் நிறுத்திடுவோம் 5 நாள் 10 நாள்னு சொன்னதெல்லாம் பொய் தான். மாசக்கணக்கா வருஷக்கணக்கா இந்த போர் எடுத்துட்டு போகும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் என்ன அறிவிச்சிருக்காரு. அமெரிக்கா தரைப்படையை கொண்டு வர வரையும் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, டைமை வந்து இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்க. தரைப்படை வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, யோசிக்க மாட்டாங்க இவங்க கார்க் தீவை வந்து தாக்குறது, எண்ணெய் ஆலயத்தெல்லாம் தாக்குறதுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு 2 பக்கமே தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமா வந்து கரண்ட் ரிசோர்சஸ் எல்லாம் வந்து தாக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருந்தாங்க அமெரிக்கா. அந்த தாக்குதலை செய்வாங்க அப்படிங்கிறது தான் ஆய்வாளர்களுடைய கருத்தா இருக்கு. ஆரம்பத்துல பார்க்கும்போது இல்ல அதை செய்ய மாட்டாங்க இதை செய்ய மாட்டாங்கன்னு சொன்னாலும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் அமெரிக்கா ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ணெயை கைப்பற்றதுக்கு ஒரு சான்ஸா இருக்கும். அதனால அவங்களுடைய ஒட்டுமொத்த எலக்ட்ரிசிட்டியும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஈரான்ல வந்து தாக்குவாங்க. அப்பதான் ஈரான் வந்து கொஞ்சமாவது பயந்து அடிபணிவாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா பிளான் பண்ணி இருக்கிறதாக சொல்லப்படுது. இப்படி ஆனா என்ன ஆவாங்க, ஈரானும் கண்ணா பின்னான்னு தாக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒட்டு மொத்தமாகவே பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல மட்டும் கிடையாது, மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம் நாடுகள்லயுமே இது ஒரு பெரும் பிரச்சனையாக இனி இப்ப உருவெடுக்க போகுது. ரம்ஜான் சமயத்துல ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை ரம்ஜான் முடிஞ்சு ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா அப்பப்ப போர் நிக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லிட்டே இருந்தாரு, பேச்சுவார்த்தைன்ட்டு. ஆனா ஈரான் மறுத்துட்டு இருந்தாங்க, பேச்சுவார்த்தையும் இல்ல ஒண்ணும் கிடையாது அப்படின்னாங்க. இப்ப பார்க்கும்போது தரை போர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.